இந்த நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாள், ஒவ்வொரு நாளும் மகிமை நாள், ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்றத நிரூபிக்கிற நாளாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எப்படி இருக்கு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த இடத்துல இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனசு கலங்காமல் இருப்பதாக. டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்ட். உங்களுடைய இருதயம், எண்ணம், யோசனை, மனசு கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சாதாரணமாக சொல்கிற வார்த்தை கிடையாது, இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை. இட் இஸ் எ கமாண்ட். டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்ட், டோன்ட் டூ இட். இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா அது ஒரு கட்டளை, அது ஒரு கமாண்ட். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நாளை தினத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து, பணத்தை குறித்து, உயர்வுகளை குறித்து, வேலையை குறித்து, அடுத்து என்ன செய்ய போகணுன்ற ஒரு திட்டத்தை குறித்து, நம்முடைய சரீர பலனை குறித்து, இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து கலங்கி கொண்டே இருக்கிறது தான் மனிதன். ஆனால் தேவன் கட்டளையாக சொல்கிறார், இயேசு கட்டளையாக சொல்கிறார், அதை செய்யாதீங்க அப்படின்னு. அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளால அந்த கவலையையும் கலக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கலக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான திறனை ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். உங்க மனசு எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்க கூடாதுன்றதுக்கான அந்த கட்டுப்பாட்டை, கண்ட்ரோலை உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்களால் அதை செயல்படுத்த முடியுன்றதுனால தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. விசேஷமாக இந்த டிசம்பர் டைமில், கிறிஸ்மஸ் டைமில் நிறைய விதமான காரியங்களை குறித்து கலக்கம் ஏற்படும். அது பொருளாதார கலக்கமாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தும் அடுத்த வருஷத்தில் எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியல, அப்படி நிறைய கலக்கங்கள் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த கலக்கம் நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்மை ஆளுகை செய்யக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு ஒரு தீர்வு சொல்கிறார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்றார். இயேசுதான் தேவன். ஆனால் இயேசு என்பவர் மனிதனாக வந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு மனிதனாக மாறினது தான் இயேசு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தைகள் மேலே, வசனத்தின் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க. அதையும் தாண்டி, அந்த வசனத்தையும் தாண்டி, வசனத்தை கொடுத்த அந்த வல்ல தேவன் மேலேயும் விசுவாசத்தை வைங்க. அவருடைய வசனத்தின் மேலேயும் அவருடைய வல்லமையின் மேலேயும் உங்கள் விசுவாசத்தை வச்சு நம்பி இருங்கள். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், கலக்கத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ட்ரஸ்ட் இன் இஸ் வேர்ட் அண்ட் இன் இஸ் பவர். அவருடைய வார்த்தையின் மேலும் வல்லமையின் மேலும் நம்பிக்கை வைங்க. எல்லோருக்கும் கலக்கம் வரும், கவலை வரும். ஆனால் அதற்கு நம்ம இடம் கொடுத்து, அதை யோசித்து, அதற்கு தியானம் பண்ணி, அதன் மேலே நம்மளுடைய எல்லா டைமையும் செலவு பண்ணாமல், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டு ரொம்ப பிளாங்காக நம்புங்க, ரொம்ப பிளைண்டாக நம்புங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், கலங்காதிருங்கள். கலங்காதிருங்கள் என்ற கட்டளையினால் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.